இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, இங்கிலீஷ் லிட்டரேச்சரோட சிலபஸ். 10 யூனிட்ஸ் இருக்கு. ஒவ்வொரு அப்படிங்கிறதும் நமக்கு ரொம்ப 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 வாஸ்டா இருக்கக்கூடிய லிட்டரரி கிரிட்டிசிசம், எக்ஸாமுக்கு படிக்கிறதுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு டைம் எப்படி கம்ப்ளீட் பண்றது? அதுவும் நெறைய டாபிக்ஸ் இருக்கு நமக்கு. இல்லையா? நமக்கு இங்கிலீஷ் லிட்டரேச்சர்ன்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னா, எது முக்கியமானது, எது முக்கியம் இல்லாதது? முன்னாடி 2014ல இருந்த பேட்டர்னே திருப்பி மறுபடியும் வர ஆரம்பிக்கும். கண்ண திறந்து வச்சுட்டு ஓடுறாரு. அவர் முன்னாடி அந்த இலக்கு இருக்கு, இன்னொருத்தருக்கு இல்லவே இல்ல அப்படின்னு பார்க்கணும். 120 டேஸ்க்கு நம்ம ஸ்கெடியூல் பண்ணி நான் வச்சிருக்கேன். ஸோ அந்த போது நமக்கு அதுக்கு முன்னாடி அப்கோர்ஸ் மே 30ல நமக்கு முடிச்சிருக்கணும். ஸோ அந்த மாதிரி ஒரு கணக்குல நான் பண்ணி வச்சிருக்கேன். ஸ்கேல் நீங்க பார்க்கக்கூடிய அந்த ஸ்கெடியூல் தான் நான் சொன்னது 120 டேஸ் ஸ்டடி ஸ்கெடியூல் அப்படிங்கிறது. ஹலோ எவ்ரிவன். ஸோ இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, இங்கிலீஷ் லிட்டரேச்சரோட சிலபஸ். ரொம்ப பெரிய சிலபஸ் இல்லையா? கிட்டத்தட்ட 10 யூனிட்ஸ் இருக்கு. ஒவ்வொரு யூனிட்டுமே நமக்கு ரொம்ப 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 பெருசு. பிரிட்டிஷ் லிட்டரேச்சர்ல ஆரம்பிச்சா அது கிட்டத்தட்ட பிரிட்டிஷ் லிட்டரேச்சர் அப்படிங்கிற ஒரு யூனிட்டே நமக்கு கண்டிப்பா அது ஒரு 1 ஆர் 2 மந்த்ஸ் இருக்கக்கூடிய அளவுக்கு பெரிய வாஸ்ட் சிலபஸ். அதே போல ஒவ்வொரு ஒவ்வொரு யூனிட்டுமே இப்போ லிட்டரரி தியரி அப்படிங்கிறதும் நமக்கு ரொம்ப 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 வாஸ்டா இருக்கக்கூடிய லிட்டரரி கிரிட்டிசிசம், கல்ச்சுரல் ஸ்டடீஸ் எல்லாமே நமக்கு ரொம்ப 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 வாஸ்டா இருக்கக்கூடியது. ஆனா நமக்கு ஒரு எக்ஸாமுக்கு படிக்கிறதுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு டைம் பொதுவா அதை கால்ஃபர் பண்ணதுக்கு அப்புறமே நமக்கு கம்மியான டைம் தான் நமக்கு இருக்கும். அப்படிப்பட்ட சூழ்நிலை இப்படிப்பட்ட பெரிய ஒரு சிலபஸை, வாஸ்டான சிலபஸை எப்படி கம்ப்ளீட் பண்றது? அதுவும் குறிப்பிட்ட ஒரு சில நாட்களுக்குள்ள அப்படிங்கிறத இன்னைக்கு நான் பார்க்க போறோம். ஸோ நமக்கு ஒரு சில டவுட்ஸ் இருக்கும். ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னு சொல்ல போனா, நிறைய டாபிக்ஸ் இருக்கு நமக்கு இல்லையா? நமக்கு இங்கிலீஷ் லிட்டரேச்சர் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னா, இங்கிலீஷ் லிட்டரேச்சருக்குள்ளேயே நமக்கு எக்கச்சக்கமான நான் வேணாலும் சொன்னேன், பிரிட்டிஷ் லிட்டரேச்சர் சொன்னேன். பட் பிரிட்டிஷ் லிட்டரேச்சருக்குள்ளேயே நிறைய ஏஜஸ் இருக்கு. அதுலயுமே இன்னும் நம்ம டெப்தா போனோம் அப்படின்னு சொல்ல போனா, கண்டெம்பரரி லிட்டரேச்சர்னு எடுத்துட்டாலே அதுலயே எக்கச்சக்கமான டாபிக்ஸ் நமக்கு இருக்கு. ஒவ்வொரு டாபிக்குமே நமக்கு உள்ளுக்குள்ள சப் தீம்ஸ்குள்ள போயிடும். ஸோ அப்படி பார்க்கும்போது நமக்கு ஏகப்பட்ட டாபிக்ஸ் இருந்தாலும் எது முக்கியமானது, எது முக்கியம் இல்லாதது அப்படிங்கிறதையும் நம்ம இன்னைக்கு என்ன பண்ண போறோம், பார்க்க போறோம். ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போறதுல அதே போல அடுத்து இன்னொரு விஷயம் நமக்கு எப்பவுமே தோணிக்கிட்டே இருக்கும். என்னன்னா, ஒரு சில முக்கியமான டாபிக்ஸ், அதாவது பொதுவா எல்லா டாபிக்ஸ்க்குமே ஒரே அளவுக்கு நம்ம இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க தேவையில்லை. ஏன்? சில டாபிக்ஸ் நமக்கு ரொம்ப அதிகமான ஒவ்வொரு காலகட்டத்திலயும் அது சேஞ்ச் ஆயிட்டே வரும். 2017ல நமக்கு கேட்ட கொஸ்டினுக்கும், இப்போ நமக்கு ரீசெண்டா கேட்கிற கொஸ்டினுக்கும் அஃப்கோர்ஸ் வித்தியாசம் நிறைய இருக்கு. ஏன்னா அந்த டைம்ல கேட்கும்போது ஃபோக்கஸ் நிறைய தியரி சைட்ல போயிட்டு இருந்துச்சு. அதே போல நமக்கு பிரிட்டிஷ் லிட்டரேச்சர் சைட்ல கொஞ்சம் கம்மியா இருக்கும் போது தெரியுது. அப்புறம் 2020க்கு வரும்போது அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் பார்ஷியலா கொஞ்சம் நமக்கு அங்க கொஞ்சம், இங்க கொஞ்சம் அந்த மாதிரி ஒரு சினாரியோ இருந்துச்சு. பட் அதுக்கப்புறம் நமக்கு இப்ப ரீசென்ட்டா வர, 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 வர பழைய பேட்டர்ன் நமக்கு அதிகபட்சமா நெறைய கொஸ்டின்ஸ் வந்து இந்த மாரி பிரிட்டிஷ் லிட்டரேச்சர்ல இருந்து கேட்கறாங்க. ஸோ அதே போல நமக்கு நெறைய விஷயங்கள் வந்து எதுல இருந்து கேட்கறாங்க அப்படின்னு சொல்லப்போனா, அந்த பழைய டைப் கொஸ்டின்ஸ் லைக் நமக்கு சில நேரங்கள்ல குரோனாலஜி பேஸ்டா கேட்கறாங்க. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் நமக்கு வந்து திருப்பியும் முன்னாடி 2014ல இருந்த பேட்டர்னே திருப்பி மறுபடியும் வர ஆரம்பிச்சிருக்கு. ஒரு சில சில டாபிக்ஸ் நமக்கு இருக்கு. கல்ச்சுரல் ஸ்டடீஸ் இந்த மாதிரி விஷயங்கள் நமக்கு எக்ஸ்ட்ராவா ஆட் ஆனாலுமே பிரிட்டிஷ் லிட்டரேச்சரோ இல்ல நமக்கு ஓவரால் லிட்ரேச்சர் அப்படின்னு பார்க்கும்போது அதுல எல்லா டாபிக்குமே நமக்கு வந்து ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் நமக்கு கொடுக்க தேவைப்படாது பொதுவாக. ஸோ அது நம்ம என்ன பண்ண போறோம், இன்னைக்கு எது எது இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கலாம், எது எது விடலாம் அப்படிங்கிறதையும் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். ஆனா அதுக்கு முன்னாடி நமக்கு கண்டிப்பா ஒரு எக்ஸாமுக்கு படிக்கணும் அப்படிங்கும்போது கண்டிப்பா டெஃபினட்டா நமக்கு வந்து ஒரு ஸ்கெடியூல், ஒரு பிளான் நமக்கு தேவைப்படும். ஏன் அப்படின்னா ஒரு 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 பர்ட்டிகுலர் ரேஸ்ல ஓடுற ஒருத்தர் 2 பேர் ஓடுறாங்கன்னு வச்சுக்கோங்க. ஒருத்தர் கண்ண கட்டிக்கிட்டு ஓடுறாரு, ஒருத்தர் கண்ண திறந்து வச்சுக்கிட்டு ஓடுறாரு. அவர் முன்னாடி அந்த இலக்கு இருக்கு, இன்னொருத்தருக்கு இல்லவே இல்ல அப்படின்னு பார்க்கும்போது நமக்கு யாரு ரொம்ப மோட்டிவேஷனோட ஓடுவா அப்படின்னு பார்க்கும்போது டெஃபினட்டா அந்த இலக்க பார்த்துக்கிட்டே ஓடுறவங்க. ஓகே இன்னும் கொஞ்சம் தூரம், இன்னும் கொஞ்சம் தூரம், இன்னும் கொஞ்சம் தூரம் அப்படிங்கும்போது அவங்களுக்கு அந்த மோட்டிவேஷன் கிடைக்கும். கண்ண கட்டிட்டு ஓடும்போது எவ்வளவு தூரம் ஓடிருக்கோம்னு நமக்கு தெரியாது. ஸோ அப்படி ஒரு ஸ்கெடியூல் இல்லாம நம்ம பண்ணும்போது டெஃபினட்டா நமக்கு அது வந்து எவ்வளவு தூரம் இன்னும் படிக்க வேண்டியது, எவ்வளவு முடிச்சிருக்கோம், எந்த ஒரு ப்ராப்பரான பிளானிங் இல்லாம பண்ணும்போது நமக்கு நிறைய கஷ்டங்கள் இருக்கு. ஸோ அப்படிப்பட்ட விஷயங்களை இன்னைக்கு நம்ம என்ன பண்ண போறோம், ஒரு ஒரு டீடைல்டான ஸ்கெடியூல் கிட்டத்தட்ட ஒரு என்னோட ஸ்கெடியூல் படி நம்ம 120 டேஸ் நான் இப்போ உங்களுக்கு நான் ஷேர் பண்றேன். ஓகே, 120 டேஸ்க்கு நம்ம ஸ்கெடியூல் பண்ணி நான் வச்சிருக்கேன். ஸோ அந்த ஸ்கெடியூல் நம்ம ஃபாலோ பண்ணும்போது டெஃபினட்டா நம்ம அந்த 120 டேஸ்க்குள்ள என்னென்ன படிக்கணும் அப்படிங்கிறத அந்த டேஸ் ஒவ்வொரு டே என்னென்ன ஈச் டே என்ன படிக்கலாம் அப்படிங்கிறத ஃபாலோ பண்ணி நம்ம குறிப்பிட்ட டைம் ஃப்ரேம்குள்ள முடிக்க முடியும். ஏன்னா நம்ம கண்ண கட்டிட்டு ஓடும்போது டெஃபினட்டா நமக்கு என்னென்ன படிக்கணும் அப்படிங்கிற ஒரு ஒரு லைனே இல்லாத போது டெஃபினட்டா நான் சொல்ற மாதிரி நீங்க ஸ்கெடியூல் ஃபாலோ பண்ணும்போது ஒவ்வொரு நாளுக்குள்ள விஷயங்களை அன்னன்னைக்கு நம்ம படிச்சு முடிச்சிடும். ஒரு நாள் மிஸ் ஆனாலுமே அடுத்த நாள் சேர்த்து படிக்க நமக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ அப்படிப்பட்ட ஒரு நோக்கத்துல தான் நமக்கு இந்த ஸ்கெடியூல் போட்டிருக்கோம். நம்ம பிப்ரவரி 3
அதுல ஆரம்பிச்சு நம்ம ஏன்னா அதுல இருந்து போயிட்டு இருந்தோம் நம்ம டெஃபினட்டா அடுத்து நமக்கு ஒரு அடுத்த 120 டேஸ் கிட்டத்தட்ட ஜூன் 3 கிட்ட வரும்போது நமக்கு அதுக்கு முன்னாடி அப்கோர்ஸ் மே 30ல நமக்கு முடிச்சிருக்கணும். ஸோ அந்த மாதிரி ஒரு கணக்குல நான் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ அந்த ஆங்கிள் நம்ம என்ன பண்ண போறோம் பார்க்க போறோம். பட் அதுக்குன்னு டேட் வைஸா பார்க்கணும்னு அவசியம் இல்ல. என்னைக்கு பார்த்தாலுமே இந்த 120 டேஸ் ஷெட்யூல்ங்கிறது எந்த டேல ஆரம்பிச்சாலும் அங்கிருந்து 120 டேஸ்ல நம்ம முடிக்கிற மாதிரி தான் நமக்கு இருக்கும். ஸோ அதுதான் நமக்கு இன்னைக்குள்ள பார்க்க போறது. ஸோ என்னோட ஸ்கிரீன் நான் ஷேர் பண்றேன். நம்ம அதை பார்க்கலாம். ஓகே. ஸோ உங்க ஸ்க்ரீன்ல நீங்க பார்க்கக்கூடிய அந்த ஷெட்யூல் தான் நான் சொன்னது 120 டேஸ் ஸ்டடி ஸ்கெடியூல் அப்படிங்கிறது. ஸோ இதுல எந்த மாதிரி நம்ம பிரிச்சிருக்கோம் அப்படின்னு பார்க்கும்போது, ஃபர்ஸ்ட் டாபிக் வைஸா பிரிச்சிருக்கோம். ஒவ்வொரு ஏஜ் வைஸா முதல்ல பிரிச்சிருக்கோம். ஏன்னா பிரிட்டிஷ் லிட்டரேச்சர் தான் எப்பவுமே நமக்கு நெறைய இருக்கு. இந்த 80-20 பிரின்சிபல் வச்சு பார்த்தாலுமே, நமக்கு அதிகபட்சமா 80% இருக்கிற மாதிரி தெரியிறது பிரிட்டிஷ் தான். ஏன்னா அது அது முடிக்கிறதுக்கு நமக்கு நெறைய டைம் தேவைப்படும். ஒருவேளை நமக்கு இந்த 120 டேஸ் அப்படிங்கிற கணக்கு வச்சுக்கிட்டாலே, அந்த 120 டேஸ்ல ஆல்மோஸ்ட் 60 டேஸ் கிட்டத்தட்ட 50க்கு மேலேயே நமக்கு என்ன ஆயிரும் பிரிட்டிஷ் தான் போக வேண்டியிருக்கும். ஸோ பிரிட்டிஷ் நம்ம முதல்ல வச்சிருக்கோம். ஸோ பிரிட்டிஷ்லயுமே வரிசையா ஒவ்வொரு ஏஜ் வைஸா நம்ம பிரிச்சு வச்சிருக்கோம். சில ஏஜஸ் நான் முதல்ல சொன்ன மாரி ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் எல்லா ஏஜுக்கும் வராது. அப்போ ஓல்ட் இங்கிலீஷ் பீரியடுக்கும் நம்ம 10 டேஸ் நம்ம பொதுவா அந்த மாதிரி யூசுவலா பிளான் பண்ணோம் அப்படின்னா, ஓல்ட் இங்கிலீஷ்க்கு 10 டேஸ் அதுக்கப்புறம் ரினைசன்ஸ் பீரியடுக்கு 10 டேஸ் இப்படி நம்ம குடுக்க தேவையில்ல. ஏன்னா ஒரு சில ஏஜஸ் ரொம்ப 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 டைம் கன்சியூமிங்கா இருக்கும். அப்போ மெடிவல் பீரியட்ன்னு சொல்லும்போது இந்த ஏரியால ஒரு கீ டாபிக்ஸ் நான் பொதுவா இதுல உங்களுக்கு குடுத்திருக்கிறது நீங்க பார்த்தாலே தெரிஞ்சிரும். இதுல ஒரு சில ரைட்டர்ஸ நம்ம போல்ட் பண்ணியிருப்போம். ஸோ அந்த போல்ட் பண்ண ரைட்டர்ஸ் கொஞ்சம் கஷ்டமான ரைட்டர்ஸ். கொஞ்சம் அவங்க கீ ரைட்டர்ஸா இருப்பாங்க, மேஜர் ரைட்டர்ஸா இருப்பாங்க. பட் அவங்களுக்கு ஃபோக்கஸ் அதிகமா கொடுக்க வேண்டியிருக்கும். ஸோ நம்ம என்ன ஆங்கிள்ல போறோம் அப்படின்னு சொல்லப் போனா, இந்த ஓல்ட் இங்கிலீஷ் அப்படிங்கக்கூடிய ஒரு அந்த ஸ்கெடியூல வச்சு பார்க்கும்போது 3 டேஸ் தான் நம்ம அதுக்கு குடுத்திருக்கோம். 3 டேஸ் அப்படிங்கிறது மோர் தென் எனஃப். எக்ஸெப்ட் எந்த விஷயத்துல அப்படின்னு சொல்லும்போது, சாசர் அப்படிங்கிற ஒரு ஆத்தர நம்ம ஆல்ரெடி கன்டெம்பரரி அவரோட கேன்டர்பரி டேல்ஸ் நம்ம முடிச்சிருந்தோம் அப்படின்னா, அல்லது கேன்டர்பரி டேல்ஸ் தனியா எடுத்து வச்சு பார்க்கும்போது, சாசர் மட்டும் நம்ம படிச்சோம் அப்படின்னு சொல்லப்போனா, நமக்கு 3 நாள்ல தாராளமா முடிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு. இதெல்லாம் ரொம்ப ரொம்ப சின்ன சின்ன டாபிக்ஸ். அதேபோல அடுத்து நம்ம நமக்கு இது ஓல்ட் இங்கிலீஷ் மட்டும் இல்ல, மெடிவல் பீரியடும் சேர்ந்து இருக்கு. அதுக்கு அடுத்து நம்ம இருக்கக்கூடிய ரெனாய்சன்ஸ் பீரியட் அல்லது எலிசபெத்தன் பீரியட் இந்த இந்த பீரியடையும் நம்ம தனியா பார்க்கும்போது, இது நமக்கு கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் 10 டேஸ்க்கு மேலேயே 10-15 டேஸ் வர மாரி நம்ம பிளான் பண்ணி தான் வச்சிருப்போம். ஸோ ஒவ்வொரு விஷயமுமே நமக்கு அந்த அந்த ஆங்கிள்ல தான். எது முக்கியம், எவ்வளோ டைம் எடுக்கும், ஏன்னா நமக்கு கிறிஸ்டோபர் மார்லோங்கிறது ஒரு சிங்கிள் டே நமக்கு டெஃபினட்டா தேவைப்படும். ஏன்னா இது பெரிய ரைட்டர், மேஜர் ரைட்டர், கீ ரைட்டர். அதேபோல பென் ஜான்சன் ஃபுல் டே தேவைப்படாது. மேபி ஒரு ஒரு ஃபுல் டேக்கு பதிலா நம்ம என்ன பண்ணிக்கலாம், ஒரு 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 3 டூ 4 ஹவர்ஸ்ல முடிச்சிடலாம் அப்படின்னு வச்சுக்கலாம். அப்புறம் தாமஸ் கீட் வந்து அந்த ரொம்ப சின்னதா இருக்கிறதுனால அவர் போட்டு நான் கம்பைன் பண்ணி போட்டிருக்கோம். அதே நேரத்துல இந்த ரைட்டர்ஸ்லாம் நமக்கு வந்து ரொம்ப அவ்வளோ டைம் எடுக்க மாட்டாங்க இல்லையா? ராபர்ட் கிரீன், தாமஸ் நேஷ், ஜான் லைன் இவங்கெல்லாம் ரொம்ப டைம் எடுக்காததுனால, இவங்க எல்லாரையும் ஒரே நாள்ல போட்டிருக்கோம். இப்படி நம்ம எந்த பேசிஸ்ல அத ஷெட்யூல் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லப்போனா, ஒவ்வொரு நாளுக்கும் அவங்களோட வெயிட்டேஜ் படி. மேபி அவங்க ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் குடுக்க வேண்டியது இருந்துச்சுன்னா, ஒரு இண்டிவிஜுவல் ரைட்டருக்கு தனி டே நம்ம ஒதுக்கிரலாம். இப்ப இதுல நீங்க யோசிச்சு பார்க்கலாம். கிறிஸ்டோபர் மார்லோ இருக்காரு. பென் ஜான்சன் இருக்காரு. பட் ஷேக்ஸ்பியர் காணோம். தலைவர காணோமே அப்படின்னு பார்த்தோம்னா, ஷேக்ஸ்பியரோட வொர்க்ஸ நான் இதுல என்ன பண்றேன் அப்படின்னு சொல்லப்போனா எக்செப்ஷனலா ஏன்னா ஷேக்ஸ்பியர் அப்படிங்கிறது நம்ம எப்பவுமே ஒரே நாள்ல படிச்சோம், அட்ட ஸ்ட்ரெச்ல படிக்கும் அப்படிங்கும்போது நமக்கு அது டெஃபினட்டா வொர்க் ஆகாது. அந்த மாதிரி நம்ம பண்ண போறதில்ல. கான்டெம்பரரி கேன்டர்பரி டேல்ஸுமே டெஃபினட்டா அந்த மாதிரி பண்ண போறதில்ல. இத சைட் பை சைடா ஒவ்வொரு நாளைக்கு ஒரு ஸ்டோரி ஷேக்ஸ்பியரோடதுங்கிற மாதிரி நம்ம தனிப்பட்ட முறையில அத பார்த்துக்கிற வேண்டியது. இந்த ஷேக்ஸ்பியர் அண்ட் சாசர் மட்டுமே டெஃபினட்டா எப்படியும் இந்த 2 மட்டும் சாசர் அண்ட் ஷேக்ஸ்பியர் மட்டுமே நமக்கு வந்து கிட்டத்தட்ட நம்ம உட்கார்ந்து படிக்க ஆரம்பிச்சோம்னா, 1 மந்த் அல்லது ஆல்மோஸ்ட் 15 to 20 டேஸ் எடுத்துரும் நமக்கு எப்படியும். ஸோ அப்படி எடுக்கிறதுனால நம்ம அத ஒரே சங்க்கா நம்ம போட போறதில்ல. ஏன்னா ஒரு ரைட்டருக்கு 20 டேஸ் மொத்தமா ஒரு சங்க்கா போடுறத விட, அத டெய்லி ஒவ்வொரு ஸ்டோரியா அவங்களோட ஒவ்வொரு டிராமாவா நம்ம பார்த்துட்டோம்னா பெட்டரா இருக்கும். ஸோ நான் அந்த ஆங்கிள்ல வச்சிருக்கேனே தவிர, மத்த ரைட்டர்ஸ்க்கு நான் ஃபோக்கஸ் குடுத்துருக்கேன். இத நம்ம சைட்ல சாசரையும், இந்த ஷேக்ஸ்பியரும் சங்கிங் மெத்தட்ல போறோம். மத்தவங்க எல்லாத்தையுமே பிஞ்ச் ஸ்டடிங் ஒரே நேரத்துல அட்ட ஸ்ட்ரெச்ல உட்கார்ந்து படிக்கிற மாரி ஒரு இதுல போறோம். பட் இப்படி நம்ம பண்ணும்போது, நமக்கு கிறிஸ்டோபர் மார்லோவோ அல்லது ஒருவேளை நமக்கு எந்த ஒரு கீ ரைட்டருமே படிக்கும்போது, இதுலலாம் நீங்க அப்படியே பார்த்த உடனே படிச்சிட முடியாது. டெஃபினட்டா அதுக்கு நமக்கு என்ன தேவைப்படும் அப்படின்னு சொல்லப்போனா, ஒரு ஸ்டடி பிளான் நமக்கு ஒரு பர்ட்டிகுலரான ஒரு ஒரு புக்கோ அல்லது ஒரு மெட்டீரியலோ ஒரு ஒரு ஏதாவது ஒரு விஷயம் ஒரு சோர்ஸ் நமக்கு தேவைப்படும். டெஃபினட்டா ஏன்னா கையில எதுனா ஜான் வெப்ஸ்டர்ன்னு சொன்ன உடனே டைரக்ட்டா கூகுள்ல போய் அடிக்கும்போது எந்த வொர்க் அவரோட வொர்க் எந்த வொர்க் இம்பார்ட்டன்டான வொர்க் எதுவுமே நமக்கு தெரியாது. அந்த ஒரு காரணத்தினால நமக்கு சில விஷயங்கள் வரலாம். சில நேரங்கள்ல நமக்கு அது அ கஷ்டமா இருக்கலாம். பட் ஸ்டில் ஸ்கெட்யூல் நம்ம ஃபாலோ பண்ணி போகும்போது, அந்த ஸ்கெட்யூல் நம்ம டெஃபினட்டா ஆ அது நமக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதேபோல இன்னொரு விஷயம் நம்ம பார்க்கும்போது, அடுத்தடுத்து போகும்போது, அடுத்தடுத்த ஒவ்வொரு ஏஜுமே அந்த ஆங்கிள்ல நம்ம என்ன பண்ணியிருக்கோம். ஒரே நாள்ல இவ்ளோ ரைட்டர் படிக்கணுமானா, அது எல்லா ரைட்டரும் மைனர் ரைட்டர்ஸ்.
ஸோ நமக்கு அந்த ஆங்கிள் மேஜர் ரைட்டர்ஸ்க்கு நமக்கு நமக்கு ஒரு ஃபுல் டே தேவைப்படும் மோஸ்ட்லி. ஸோ மேஜர் ரைட்டருக்குமே எல்லா ரைட்டருக்கும் ஒரே மாதிரி தேவைப்படும். கிறிஸ்டோபர் மார்லோக்கும் ஃபுல் டே தேவைப்பட்டுச்சு. பென் ஜான்சனுக்கு அப்கோர்ஸ் டெஃபினட்டா நமக்கு நிறைய டைம் தேவைப்பட்டுச்சு. பட் அதே நேரத்தில் போப் கோ, ட்ரைடன் கோ, சாமுவல் ஜான்சன் கோ இதெல்லாம் நமக்கு ஆல்மோஸ்ட் ப்ரோஸ் ஒர்க்ஸ் மாதிரி வரும். அதனால நமக்கு ரொம்ப டைம் கொடுக்க தேவையில்லை. அதே போல ஸ்விஃப்ட் டிஃபோட பிளேஸ் அவரோட எல்லா ஃபிக்ஷன்ஸ்க்குமே நமக்கு வந்து இது தேவைப்படாது. நமக்கு சம்மரி படிக்கணுங்கிற அவசியம் இல்லை. ப்ரோஸ் ஒர்க்ஸ் ஆஃப் ஆடிசன் அண்ட் ஸ்டீல் டெஃபினட்டா அதுக்குமே நம்ம ரொம்ப போறதுல முக்கியமான ப்ரோஸ் ஒர்க்ஸை மட்டும் தான் வாசிக்க போறோம். ஸோ அந்த ஆங்கிள் பார்க்கும்போது நமக்கு அடுத்து இருக்கக்கூடிய இந்த 4 பேர் ஹென்ரி ஃபீல்டிங், சாமுவல் ரிச்சர்ட்சன், டோபியாஸ் மாலட் இவங்களோட ஒர்க்ஸ் எல்லாம் ஒரு ஷார்ட் சம்மரி படிச்சாலே ஆல்மோஸ்ட் இனஃப். நமக்கு அதை தாண்டி நமக்கு தேவையில்லை. ஆனால் ரொம்ப அதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கல. அதே நேரத்தில் காங்கிரீவ் மாதிரியான சில ரைட்டர்ஸ், மைனர் ரைட்டர்ஸோட ஒரு சிங்கிள் ஒர்க் நமக்கு வே ஆஃப் த வேர்ல்டோ அல்லது ஒருவேளை நமக்கு ஒரு சில சிங்கிள் ஒர்க்ஸ் நமக்கு முக்கியமாக தேவைப்படும். ஸோ அந்த மாதிரி ரைட்டர்ஸை நான் குறிச்சு வச்சிருக்கேன். நம்ம அதுக்கு ஏற்ற மாதிரி அதுக்கு வெயிட்டேஜ் கொடுத்து மற்ற 2 பேருக்கும் நம்ம வெயிட்டேஜ் கம்மியாயிடும். ஏன்னா அந்த ஒரு ரைட்டர் நம்ம காங்கிரீவோட வே ஆஃப் த வேர்ல்டு நம்ம உட்காந்து ஒரு ஹாஃப் டே படிச்சாலும் அல்லது ஒரு 1 மணி நேரம் 2 மணி நேரம் படிச்சாலும் அதுக்கப்புறம் இருக்கக்கூடிய 2 ரைட்டர்ஸ் நமக்கு வந்து ஷெரிடன் அஃப்கோர்ஸ் இம்பார்ட்டன் தான். ஷெரிடன் நமக்கு முக்கியம் தான். ஸோ அவருமே நம்ம மைண்ட்ல வச்சுக்கலாம். அப்புறம் ஆலிவர் கால்ஸ்மித்தோட ஒர்க்ஸுமே நமக்கு முக்கியம். ஸோ அந்த ஆங்கிள் பார்க்கும்போது நம்ம ஓவராலாக நான் பிரிட்டிஷை சமப் பண்ணிடுறேன். பிரிட்டிஷ் நம்ம வந்து இந்த ஆங்கிளாக போட்டு வச்சிருக்கோம். இந்த ஆங்கிளில் விக்டோரியன் பீரியட் ரொம்ப பெருசாக இருக்கும் டெஃபினட்டாக. அதனால நம்ம என்ன பண்ணணும், அதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து நிறைய டைம் எடுக்கிறதுனால விக்டோரியன் பீரியடுக்கு டெஃபினட்டாக ஒரு 10 to 15 டேஸ் கிட்ட நமக்கு வர மாதிரி நம்ம போட்டிருப்போம். ஸோ அதே போல் 20th செஞ்சுரி மாடர்னிசமும் ரொம்ப டைம் எடுக்கும். அதுவும் ஒரு 10 டேஸ் கிட்ட மேலேயே எடுக்கும். நமக்கு டெஃபினட்டாக எடுத்துரும். ஸோ அதுலேயுமே முக்கியமான ரைட்டர்ஸை நம்ம அதில் மார்க் பண்ணி வச்சிருக்கோம். அதே நேரத்தில் நமக்கு யூரோப்பியன் லிட்டரேச்சர் பார்க்கும்போது யூரோப்பியன் லிட்டரேச்சர்னா சொல்லும்போது எல்லா ஒர்க்குமே முக்கியம் கிடையாது. யூரோப்பியன் லிட்டரேச்சர்ல பிரான்ஸ்ல ஒரு 2-3 ஒர்க் முக்கியமா இருக்கும். ஜெர்மன்ல ஒரு 2-3 ரைட்டர்ஸ் தான். குண்டர் கிராஸ் முக்கியமா இருக்கும். ஸோ அதே போல ஒரு ஹெர்மன் ஹெசி முக்கியமா இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு சில ரைட்டர்ஸ் மட்டும் தான் நமக்கு முக்கியமா இருக்கும். ரஷ்யனும் அந்த மாதிரி தான். ஒரு சில ரைட்டர்ஸ் அவங்களோட ஒரு சில கீ ஒர்க்ஸ். அப்போ நமக்கு ஒரு நாள்லயே அந்த ஒரு கண்ட்ரியை நம்மளால முடிச்சிட முடியும். என்னென்ன ஒர்க் முக்கியம் அப்படிங்கிறத நம்ம இதில் டீட்டெயிலாக கொடுக்கலாம். பட் டெஃபினட்டா நமக்கு அந்த கொடுத்துருக்க டாபிக் வந்து ரெலவெண்ட். அந்த ஒரு நாளைக்கு எவ்வளவுதான் நமக்கு டைம் தேவைப்படும் அப்படிங்கிற ஆங்கிள் தான் அது பெர்ஃபெக்ட்டா நம்ம எடுத்திருப்போம். அது மாதிரி ஒவ்வொரு கண்ட்ரியுமே இந்தியன் லிட்டரேச்சர் டெஃபினெட்லி ஒரு 5 நாளா நமக்கு தேவைப்படும். இந்தியன் லிட்டரேச்சர் ஃபுல்லா முடிக்கிறதுக்கு. அட்டஸ்டத்துல உட்காந்து எல்லா ரைட்டரும் முடிக்கிறதுக்கு. ஸோ அதனால நம்ம 5 டேஸ் கொடுத்து வச்சிருக்கோம். அது மட்டும் இல்ல தனியா இந்தியன் லிட்டரேச்சர்ல இன்னொரு செகண்ட் பார்ட் வேற நம்ம கொடுத்து வச்சிருக்கோம். அது நமக்கு பார்க்கும்போது இந்தியன் லிட்டரேச்சர் அப்படின்னு பார்க்கும்போது தனியா அதிலேயே இந்த சப்டிவிஷன்ஸ் டயலக்ட் லிட்டரேச்சர், அப்புறம் பார்ட்டிஷன் லிட்டரேச்சர், இந்தியன் டயஸ்போரா தனியா, ரீஜனல் லிட்டரேச்சர் நமக்கு கொஞ்சம் ஒரு சில இந்த சமஸ்காரா மாதிரியான ஒர்க்ஸ் கேட்குறாங்க. இந்த மாதிரியான சில டிரான்ஸ்லேட்டட் ஒர்க்ஸ் அந்த மாதிரி விஷயங்கள். அப்புறம் இந்தியன் கிளாசிக் லைக் சகுந்தலா இந்த மாதிரி விஷயங்கள் பார்க்கறதுக்கு நம்ம தனியா அதுக்கு டேட் ஒதுக்கி முக்கியமான விஷயங்கள் நம்ம பார்த்துட போறோம். டேட் இந்த சைடுல இருக்கு. ரைட்? ஸோ அத நம்ம பார்ப்போம். அதே போல அமெரிக்கன் லிட்டரேச்சர் எடுக்கும் போதுமே அது ஒவ்வொரு டைப்பா பிரிச்சிடலாம். அந்த ஈரா அடிப்படையில. ஸோ அந்த பேஸ்ல நம்ம கொடுத்துருக்கோம். ஒரு நமக்கு ரியலிசம் அப்படின்னா மார்க் ட்வைன் நமக்குள்ள வருவாங்க. பட் டிரான்ஸ்ஜெண்டரலிசம்ல ஒரு சில ரைட்டர்ஸ் இருப்பாங்க. மாடர்னிஸ்ட் ரைட்டர்ஸ் லைக் ஒரு சில பின்னால வரக்கூடிய நிறைய ரைட்டர்ஸ், கண்டெம்பரரி அமெரிக்கன் ரைட்டர்ஸ் இந்த மாதிரி தனித்தனியா பிரிச்சு பார்த்துருக்கோம். அதே போல லாங்குவேஜ் அண்ட் லிங்குவிஸ்டிக்ஸ் சொல்லும்போது 3 கேட்டகரி தான். இஎல்டி, ஹிஸ்டரி ஆஃப் இங்கிலீஷ் லாங்குவேஜ் அண்ட் லிங்குவிஸ்டிக்ஸ். இந்த மாதிரி ஒரு டாபிக் நம்ம மெயினா வச்சுக்கிட்டு அந்த 3யும் பேஸ் பண்ணி அடுத்தது நம்ம 4வது ஆக்சுவலா இந்த லிங்குவிஸ்டிக்ஸோட அது ஃபாலோ அப் டாபிக் தான். ஸோ அதனால தனி டாபிக் நம்ம எடுக்க வேண்டாம். பட் நம்ம லிங்குவிஸ்டிக்ஸ்குள்ள போனாலே இது தொடாம வெளியே வர முடியாது. அதனால நம்ம சோஷியல் லிங்குவிஸ்டிக்ஸ், அப்ளைட் லிங்குவிஸ்டிக்ஸ்லாம் அது ஒரு கண்டினியூஷன் நம்ம எடுத்துக்க போறோம். அண்ட் அதே போல நமக்கு இங்கிலீஷ் இன் இந்தியான்னு வரும்போது அது நமக்கு ஆல்ரெடி இதுக்குரிய மெட்டீரியல் நம்ம கையில இருந்துச்சுன்னா டெஃபினட்டா 4 டேஸ் தான் உட்கார்ந்தா நமக்கு ஏர்லி ஹிஸ்டரி ஆஃப் இந்தியா நமக்கு தெரியணும். அதே போல முக்கியமான பாலிசிஸ், முக்கியமான ஆக்ட்ஸ், முக்கியமான கமிஷன்ஸ் இதெல்லாம் நமக்கு தெரியணும். அண்ட் அதுக்கப்புறம் நமக்கு தேவைப்படக்கூடிய விஷயங்கள் ரீசெண்டா அதாவது ப்ரீ இண்டிபெண்டன்ஸ், போஸ்ட் இண்டிபெண்டன்ஸ் அந்த பாலிசிஸ் என்னெல்லாம் வந்திருக்கு. இப்போ ஒன்றுக்குமே நம்ம நிறைய விஷயங்கள் படிச்சிருப்போம் ஹையர் எஜுகேஷன்ல. பட் ஸ்டில் நமக்கு இதை இங்கிலீஷை ஃபோக்கஸ் பண்ணி பார்க்க போறோம். அப்படிதான். ஸோ அதெல்லாம் பண்ணிட்டு அப்புறம் நம்ம கச்சு மாதிரி ஒரு சில இந்தியன் லிங்குவிஸ்ட் அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிற விஷயமும் நம்ம இதை பார்க்கணும். இதுக்கெல்லாம் 4 டேஸ் ஆல்மோஸ்ட் நமக்கு இன்னப்பா இருக்கும். அண்ட் ரிசர்ச் இன் இங்கிலீஷ்க்குமே இந்த ஒரு அப்ரோச்சை ஃபாலோ பண்ணி போனோம் அப்படின்னா நமக்கு டெஃபினட்டா இந்த ஒரு 5 டேஸ்ல ரிசர்ச் இங்கிலீஷ் ரிசர்ச்சுக்கு பொறுத்தா யூஸ்வலாக நம்ம தனியாக ரொம்ப ஃபோக்கஸ் கொடுக்க மாட்டோம். பட் 5 டேஸ் அப்படிங்கிறது எதற்காக அப்படின்னு சொல்லும்போது டெக்ஸ்டுவல் கிரிட்டிசிசம்ங்கிறது கொஞ்சம் 1 டே எடுத்துடும் டெஃபினட்டா. அண்ட் இந்த ஏரியாஸ் எல்லாம் ஒரு புது ஏரியாவா இருந்துச்சு அவங்களுக்கு தெரியல அப்படின்னா டெஃபினட்டா டைம் எடுக்கும். அதனால நமக்கு இதுக்கு ஒரு சிங்கிள் டே அப்ரோச் ஒதுக்கிட்டோம் அப்படின்னா அது அது கண்டிப்பா அது ஒர்த்தா தான் இருக்கும். அண்ட் அதுக்கு அடுத்து நம்ம ஸ்டுடியோல பார்க்க போறது
லிட்டரரி அண்ட் கல்ச்சுரல் தியரி. நான் வந்து கல்ச்சுரல் ஸ்டடீஸ்ங்கிற விஷயத்த தனியா ஒதுக்கவே இல்ல. ஏன்னா, இப்போ வரைக்கும் நம்ம இந்த மாரி தான் நமக்கு அத அப்ரோச் பண்ணிட்டு இருக்கோம் இல்லையா? ஸோ லிட்டரரி தியரி அப்படிங்கிறதும், கல்ச்சுரல் ஸ்டடீஸ்ங்கிறதும் தனித்தனியா எடுக்காம, நம்ம அத 2யுமே கம்பைன் பண்ணிட்டோம். ஃபர்ஸ்ட் மேல இருக்கக்கூடிய இது எல்லாமே நமக்கு லிட்டரரி தியரி. அண்ட் கீழ இருக்கக்கூடியது எல்லாமே கல்ச்சுரல் ஸ்டடீஸ் அப்படிங்கிறது வந்துட்டு கடைசில டாபிக் கொஞ்சம் பெருசா இருக்கிறதுனால, நெறைய கச்ச கச்சன்னு நெறைய விஷயங்கள் வர்றதுனால, நமக்கு ரிவிஷன் கண்டிப்பா தேவைப்படும். இதுக்கெல்லாம் நம்ம ஒரு சில விஷயங்கள் நம்ம கவனிச்சு பார்த்தோம்னா, சண்டே நான் இதுல வந்து லீவ் ஆஃப் டே போடவே இல்ல. ஸோ அதேபோல நமக்கு ரிவிஷனும் இடையில நான் வந்து போடவே இல்ல. பட் ஸ்டில் நம்ம அப்பப்போ நம்ம பண்றத அன்னன்னைக்கே நம்ம ரிவிஷன் பண்ணி அல்லது ஒரு 2, 3 நாள் கழிச்சு திருப்பி நம்ம ரிவிஷன் பண்ணிட்டு இருக்கோம். அது நம்ம இதுல ஸ்கெட்யூல்ல சேர்க்கவே இல்ல. பட் இந்த இது நமக்கு ரொம்ப ஒரு ஹெக்டிக்கான ஒரு டாபிக். ரொம்ப ஒரு நமக்கு படிச்சுட்டு இருந்தேன்னா, கண்டிப்பா அது தலைவலி வந்துரும். அந்த மாரி ஒரு டாபிக் அப்படிங்கிறதுனால நெறைய படிக்க வேண்டியிருக்கும். நம்ம குட்டி, 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 குட்டியா. ஸோ அதனால ஒரு ரிவிஷன் கண்டிப்பா இருந்தா முக்கியம். அப்படிங்கிறதுனால ஒரு ரிவிஷன் டே குடுத்துருக்கேன். அண்ட் அதுக்கப்புறம் நமக்கு கடைசியில கிரிட்டிசிசம பொறுத்தவரைக்குமே நமக்கு ஈரா வைஸா ஒருவேள நமக்கு கிளாசிக்கல் கிரிட்டிசிசம், அதுக்கப்புறம் பின்னால வரும்போது ரெனைசன்ஸ் கிரிட்டிசிசம், அப்புறம் ஒவ்வொரு ஈராக்கும் இருக்கக்கூடிய கிரிட்டிசிசம். அப்ப நமக்கு உள்ளுக்குள்ள ஒவ்வொரு ஈராக்குலயும் பழைய கிரீக் சொல்லும்போது நமக்கு பிளேட்டோ, அரிஸ்டாட்டில், அப்புறம் பின்னால நமக்கு ஹாரிஸ், அப்புறம் லான்சைனஸ், அப்புறம் பின்னால ஒவ்வொருத்தரும் இந்த மாரி அந்த ஏஜ் வைஸா நமக்கு வந்துருவாங்க. ஸோ அந்த ஆங்கிள்ல பார்க்கும்போது, இப்படி நம்ம மேல இருந்து கீழ வரைக்கும் பார்க்கும்போது, ஆல்மோஸ்ட் நமக்கு அப்ராக்ஸிமேட்லி 120 டேஸ் டெஃபினட்டா நமக்கு தேவைப்படும். இதுல நமக்கு அட்ஜஸ்ட்மெண்ட்ஸுமே நம்ம என்ன பண்ணிக்கலாம், இத வச்சுக்கிட்டு ஒருவேள சில ரைட்டர்ஸ் ரொம்ப டக்குன்னு படிச்சு முடிச்சுட்டோம் அப்படின்னா, ஒருவேள சில ரைட்டர்ஸ் ரொம்ப டைம் எடுக்கல அப்படின்னா, ஒருவேள ஹாப்கின்ஸ், கிறிஸ்டன் ராசட்டி, டான்டே கேப்ரியல் ராசட்டிலாம் டைம் ரொம்ப எடுக்கல, உடனே முடிச்சுட்டோம் அப்படின்னா, அடுத்து இருக்கக்கூடிய இந்த ரைட்டர்ஸ் படிச்சுக்கலாம். ஒருவேள அ பிராம் ஸ்டோக்கரோட டிராகுலா படிச்சுக்கலாம். ஸோ, அது மாரி ஒரு வில்கி காலின்ஸோட வொர்க்ஸ் நம்ம பார்த்துக்கலாம். இந்த மாரி சில வொர்க்ஸ் நம்ம வந்து என்ன பண்ணிக்கலாம், அ சீக்கிரமா முடிச்சுட்டோங்கும்போது அடுத்த நாள் கூடயும் சேர்த்து நம்ம படிச்சுக்கலாம். அப்ப நமக்கு இன்னும் கொஞ்சம் நமக்கு டைம் கிடைக்கும். ரிவிஷன் பண்ணலாம். கொஞ்சம் நம்ம பிரீத் பண்றதுக்கு டைம் கிடைக்கும். ஒரே படிச்சுட்டே இருக்கோம் டெய்லி அப்படின்னு இல்லாம, ஸோ அந்த ஆங்கிள்ல தான் நம்ம இதுல குரோனாலஜி அடிப்படையில நம்ம போடவே இல்ல. குரோனாலஜி ஆங்கிள் நம்ம போடல. ஆனா பட் ஸ்டில் நம்ம என்ன பண்ண போறோம், இந்த ஒரு ஸ்கெட்யூல் வந்து நமக்கு என்ன ஒரு பெர்ஸ்பெக்டிவ்ல வந்திருக்கும் அப்படின்னு சொல்லப்போனா, டைம மட்டுமே ஃபோக்கஸ் பண்ணிட்டு, எந்தெந்த வொர்க்குக்கு என்னென்ன ரைட்டர்ஸ்க்கு எவ்வளோ டைம் அதிகமா குடுக்கலாம். ஒருவேள வேர்ட்ஸ் பத்துக்கு நான் 2 நாள் குடுத்துருக்கேன். டெஃபினட்டா 2 நாள் தேவைப்படும். அல்லது ஒரு வேள உங்களுக்கு முன்னாடியே நீங்க முந்தின நாளே நீங்க முடிச்சுட்டீங்க அப்படின்னா, உடனே ஆரம்பிச்சுக்கலாம். ஸோ அந்த மாரி நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிட்டா போயிட்டு இருக்கலாம். ஸோ அப்படி பண்ணும்போது டெஃபினட்டா 120 டேஸ் நீங்க ஒரு நாள் ஸ்கிப் பண்ணாலுமே, அடுத்த நாள் என்ன பண்ணலாம், 2 நாளா எப்பவுமே ஸ்கிப் பண்ணிறக்கூடாது. 1 டே ஸ்கிப் பண்ணலாம். பட் 2 டேஸ் ஸ்கிப் பண்ணா அது ஹேபிட்டா மாறிரும். அப்புறம் 3ஆவது நாள் தானா நமக்கு டச் இல்லாம போயிரும். ஸோ ஒரு நாள் ஸ்கிப் பண்ணாலும் அடுத்த நாள் நம்ம அத சேர்த்து படிக்கிறதுக்கு டெஃபினட்டா இந்த ஸ்கெட்யூல் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். இத நம்ம ஃபாலோ பண்ணா டெஃபினட்டா என்ன பண்ணிக்கலாம், 120 டேஸ்க்குள்ள டாபிக்க அழகா கவர் பண்ணிடலாம். வரக்கூடிய அப்கமிங் நெட்டுக்கு நல்லா பிரிப்பேர் ஆயிடலாம். ரைட்? ஸோ நம்ம இவ்வளவு நேரம் பார்த்துக்கிட்டு இருந்தோம். ஸோ இது நமக்கு நம்ம சிக்ஷா கிளாஸ்ல இருந்து நமக்கு கொடுக்கக்கூடிய 120 டேஸ் ஸ்கெட்யூல். ஆல்ரைட். பார்த்த மாரி 120 டேஸ்ல நம்ம இது டெஃபினட்டா அத ஒரு 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 நல்ல ஒரு ஸ்கெட்யூல் வச்சு நம்ம ஃபாலோ பண்ணி போகும்போது, கண்டிப்பா என்ன பண்ணிக்கலாம், அந்த 120 டேஸ்ல அழகா முடிச்சிடலாம். ஸோ அதேபோல நமக்கு சிக்ஷா கிளாஸ்ல இருந்து நீங்க நான் முதல்ல சொல்லும்போது உங்களுக்கு சொல்லியிருப்பேன். ஒரு சில விஷயங்கள் நமக்கு வந்து கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். சில விஷயங்கள் ஒருவேளை இதெல்லாம் இதெல்லாம் இப்படி சொல்றாங்களே, பட் ஸ்டில் நமக்கு எப்படி அத அப்ரோச் பண்றது? எப்படி எது முக்கியம், எது முக்கியம் இல்ல. ஓகே, ஏஜ் ஆஃப் சார்ஜர் தெரியுது. ஒருவேள சார்ஜர் பத்தி தெரியுது. பட் எந்த விஷயங்கள ஃபோக்கஸ் பண்றது? எத ஃபோக்கஸ் பண்றது? அப்படின்னு தெரியாம நீங்க முடிச்சுட்டு இருந்தீங்கன்னா, டெஃபினட்டா நமக்கு சிக்ஷா கிளாஸஸ் இருக்கு அதுக்கு தனியா. ஸோ நமக்கு இங்கிலீஷ் நெட்டுக்கு மட்டும் இல்ல, டிஎன் செட்டுக்கு அப்புறம் நமக்கு பிஜி, டிஆர்பிக்கு கூட நம்ம என்ன பண்றோம், சிக்ஷா கிளாஸ்ல வந்து நம்ம அதுக்கு தனியா கிளாஸஸ் நம்ம வச்சிருக்கோம். ஸோ அத நீங்க இது பண்ணிக்கலாம். அதேபோல இதுல போட்டிருக்கபடி அ பாலிடெக்னிக் டிஆர்பிக்கு, லா காலேஜ் டிஆர்பிக்கு, ஆர்ட்ஸ் காலேஜ் டிஆர்பி, இங்கிலீஷ் எல்லாத்துக்குமே நமக்கு இதுக்கு தனித்தனி அட்மிஷன்ஸ் இருக்கு. தனித்தனி கிளாஸஸ் இருக்கு. நீங்க கண்டிப்பா என்ன பண்ணிக்கலாம், அந்த நம்பர யூஸ் பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ அதேபோல உங்களுக்கு சிக்ஷா கிளாஸ்ல இருந்து தனித்தனி மெட்டீரியலுமே நமக்கு வந்து தனித்தனியா ஒரு இதுக்கு வச்சிருப்போம். நம்ம அதையும் நீங்க என்ன பண்ணலாம், நீங்க அவைல் பண்ணிக்கலாம். எனிவே, ஸோ இந்த அப்ரோச் நீங்க கண்டிப்பா ஃபாலோ பண்ணி போகும்போது, டெஃபினட்டா உங்களுக்கு அந்த 120 டேஸ் அப்படிங்கிற ஒரு டேஸ்ல முடியக்கூடியது கண்டிப்பா உங்களுக்கு ஈஸியா அழகா முடிச்சிடலாம். ஸோ இத ஃபாலோ பண்ணி கண்டிப்பா நல்லபடியா பண்ண உங்களுக்கு பெஸ்ட் விஷஸ். தேங்க் யூ.